வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர்ல மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் ஜாப் வேகன்சி போடுறாங்க. கல்வி தகுதி வந்து 12வது ஐடி, பிஇ, பிடெக், எம்பிஏ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்காரணம் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க. லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் முன்ன சொன்ன மாதிரியே வாவின்ல போட்டிருக்காங்க. வாவின்ல வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனிட்ல வந்து ஜாப் வேகன்சி. மொத்தம் காலி பண்ணிட்டவங்களை வந்து 11 வேகன்சி. ஜாப் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர். என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு பார்ப்போம். மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கும், மேனேஜர் வெட்டி அண்ட் டைக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கும், டெப்யூட்டி மேனேஜர் ட்ரைவிங் வந்து 3 போஸ்ட்டுக்கும், டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம்க்கு ஒரு போஸ்ட்டுக்கும், டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு ஒரு போஸ்ட்டுக்கும், சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எஸ்சி எஃப்ஏன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 4 போஸ்ட்டுக்கும், மொத்தம் 11 போஸ்ட்டுக்குண்டான காலி பணியிடங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து 2 இயர்ஸ் பண்ணியிருக்கணுன்றாங்க. அதே மேனேஜர் பார்த்து வெட் அண்டு பிஐ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாசஸ் டிகிரி இன் வெட் சயின்ஸ், அதாவது வெட் சயின்ஸில் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. மஸ்ட் ஹாவ் ரிஜிஸ்டர் வித் வெட் கவுன்சிலில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே டெப்யூட்டி மேனேஜர் டைரிங் பார்த்தீங்கன்னா என்என்டி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டைரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும், இல்லை டைரிங் ஆர் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணுன்றாங்க. ஃபுட் ப்ராசஸிங் ஆர் எனி அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. டெப்யூட்டி மேனேஜர் சிவில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுன்றாங்க. சீனியர் ஃபேக்டர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 12th + ஐடிஐ இருந்ததுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1/7/2019 படி அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிசி என்டிசிக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஓசிக்கு மட்டும் வந்து 30 வயசு வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மேனேஜர் அப் டு வந்து எல்லாத்துக்குமே மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர் டைரிங், அதுவும் டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம், டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு இவங்க எல்லாருக்குமே நோ ஏஜ் லிமிட்டட். ஆனால் ஓசி மட்டும் 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீனியர் ஃபேக்டர் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசும், பிசிக்கு வந்து 32 வயசும், ஓசிக்கு வந்து 30 வயசும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஸ்பர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேல்கொண்ட தகவலுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும்னா நோட்டிஃபிகேஷன் பேஜை படிச்சு பார்த்துங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பார்ப்போம். மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்தீங்கன்னா 37,700 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேனேஜர் பார்த்தீங்கன்னா மேனேஜர் வெட் அண்ட் பி அண்ட் ஐ பார்த்தீங்கன்னா 55,500 கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் டைரிங் பார்த்தீங்கன்னா 35,900 போட்டிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 35,900. அதே மாதிரி டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கும் 35,900 போட்டிருக்காங்க பே மெட்ரிக்ஸ் லெவல் 13 படி. அதே மாதிரி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் எஸ்எஃப்ஏக்கு பார்த்தீங்கன்னா 15,700 பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவின் காஞ்சிபுரம் மேபி ஃபாலோ த ப்ராசஸிங் த கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், ரெண்டாவது ஓரல் வந்து டேரக்ட் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா இருக்கும். எஸ்சி எஸ்டிக்குன்னா வந்து ஃபீஸ் கிடையாது. பேமெண்ட் வந்து எப்படி எடுக்கணும்னா டிடியாக எடுக்கணும் போல. ஜென்ரல் மேனேஜர் கேடிசி எம்பியூ லிமிடெட்னு சொல்லிட்டு பேயபிள் அட் சென்னை என்ற பேரில் எடுக்கணும். ஜென்ரல் மேனேஜர் கேடிசி எம்பியூ லிமிடெட் பேயபிள் அட் சென்னைன்ற பேரில் தான் நீங்கள் வந்து 250 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். யார் யாருக்குன்னா எம்பிசி, பிசி, ஓசிக்கு, எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளிக்கு அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி அஃபிஷியல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அட்டாச்சேஷனாக நம்ம ஐடி ப்ரூஃப், இப்போ உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, இதே ஃபிசிக்கலி டிசபிலிட்டி அது மாதிரி இருந்தால் அவங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெனரல் மேனேஜர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட், நம்பர் 55, கௌரவப்பா ஸ்ட்ரீட், ஐனாவரம், சென்னை 6,23 அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கொரியரில் வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ளஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிச்சு விட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 1/2/2019. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் வந்து 20/2/2019. முடிஞ்ச அளவுக்கு பிஃபோராக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப நல்லது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் தான் நீங்கள் ரைட் சைடில் வந்து ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் நம்பர் எழுதிருங்க. உங்கள் பேர், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஏஜ் 1/1/2019 வரையும் உங்கள் ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிருக்கும் அந்த ஏஜ் போட்டுங்க. உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், மேரிட்னா மேரிட், அன்மேரிட் போட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதே ஃபீமேலாக இருந்தால் அவங்க விடோவா இல்லை அதை விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணிங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் பர்த் போடுங்க.
நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் என்னது தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி போட்டுங்க. அதை தவிர்த்து வேறு மொழி மாநிலத்தை அப்ளை பண்ணுறவங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி தாய்மொழி என்னதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி அதை தவிர்த்து தமிழை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்னென்ன மொழி தெரியும் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ரிலிஜன் இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அது பண்ணுங்கள். எப்பவுமே அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனா ஒரு லெட்டரோ எதனா வரும்போது உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் இருந்தால் தான் வரும். பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றா கொடுங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி பிசியா ஓசியா எம்பிசியான்னு கொடுங்க. அதே மாதிரி அதில் சப்காஸ்ட் அது, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் எழுதுங்க. அது என்னைக்கு வழங்கினாங்க, யார் கொடுக்கப்பட்டது, எந்த தாலுக்காவில் வாங்கினீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இதே மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அது தவிர்த்து வேறு எதனா உங்களுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் எதனா இருந்தால் அந்த காலம் ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. 10th எப்போ முடிச்சிங்க, 12th எப்போ முடிச்சிங்க, எவ்வளோ வருஷம் படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, அது மாதிரி டிப்ளமா டிகிரி இதில் என்னென்ன முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம்லாம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே உங்கள் சைன் போட்டு என்னைக்கு அனுப்புறீங்க போஸ்ட்டில் அந்த டேட்டு இதெல்லாம் போட்டு அமைச்சிருக்கிறேன். செல்ஃப் அட்டாச் ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லா செட்லேயும் வந்து ஜெராக்ஸ் வச்சுருங்க. ஹால் டிக்கெட் நம்பர் வந்து 2 காப்பீஸ் வைங்க. அந்த ஹால் டிக்கெட் ஃபார்மெட்டும் கீழே இருக்குது. 2 காப்பி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2-3 காப்பி வந்து எக்ஸ்ட்ரா அந்த கவரில் போட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி டிடி வந்து 250 ரூபாய்க்கு எடுத்ததை வந்து ஒரிஜினல் போட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. செல்ஃப் அட்டாச் என்வலப் கவர் வந்து ஒரு 3 கவர் வந்து நீங்களே வந்து உள்ளே வாங்கி 3 கவர் போட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டோ எதனா இன்டிமேஷன் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு அந்த கவர்லேருந்து தான் அனுப்புவாங்க. ஃபோட்டோவும் கிட்டத்தட்ட 2 ஃபோட்டோ ஒட்டி அனுப்புங்க. 3 ஃபோட்டோ வந்து செல்ஃபாக போட்டுருங்க. மொத்தம் 5 ஃபோட்டோ வந்து உள்ளே போட்டு அனுப்புங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ரிட்டனாக உங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறதுக்கு இந்த காப்பியை தான் வந்து நம்ம எடுத்து கொடுக்குற என்வலப் கவருக்கு அனுப்புகிற கவருக்கு அனுப்பி விடுவாங்க. ரிட்டர்ன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு எழுத போகிறீங்கன்னு எதுவும் மென்ஷன் பண்ணுறேங்க. ரோல் நம்பர்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நேமு, உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் எழுதுருங்க. டேட்டு, ரிட்டர்ன் டெஸ்ட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து திருப்பி ரீசென்ட் பண்ணுவாங்க. இது வந்து 2 காப்பி. ஒன்று வந்து கேண்டிடேட் காப்பி, இது ஒன்று ஒட்டி நீங்கள் வச்சுங்க. ஒன்று வந்து இது ஆஃபீஸ் காப்பி. இந்த காப்பியை வந்து தான் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். அதே சேம் ஃபார்மேட் தான். அப்புறம் எந்த அட்ரஸ் அனுப்பணும்னா ஃபார் த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜெனரல் மேனேஜர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ், கோரோபாஸ் ஸ்ட்ரீட், அயனாவரம். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அட்ரஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க அட்ரஸ் பேஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிச்சுங்க. ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம். நன்றி.